ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மனோஜி. நான் சேலத்துலேருந்து வரேன். நான் 4 வருஷமாக தியானம் செஞ்சுட்டு இருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய வாழ்க்கை ஒரு பிடிப்பே இல்லாமல் வீட்டில் சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போயிட்டு ஃபீஸ் கட்டுறாங்க, படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிச்சுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து எங்கள் வீட்டில் ப்ராப்ளம்ஸ் வரும்போது தான் இந்த தியானம் வந்து எனக்கு இன்ட்ரோ ஆச்சு யூடியூப்பில். ஸோ அதை நானே வந்து வீட்டில் பயிற்சி செய்ய என் வாழ்க்கை வந்து அந்த எனர்ஜிஸ், காஸ்மிக் எனர்ஜி ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஃபீல் பண்ணும் போது வி ஆர் சோல்ஸ், நம்ம யாருமே அழிவில்லாத ஒரு எனர்ஜிஸ் அப்படிங்கிறது நான் வந்து ஃபீல் பண்ணும் போது என்னோடய வாழ்க்கை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. இப்போ இந்த 5 நாட்களாக வந்து நான் மௌனம் இருக்கும் போது என் கூட நான் இருந்தேன், என்ன நான் நேசித்தேன், எனக்கோட நான் வந்து அன்பு செலுத்திக்கிட்டேன். ஒரு சாப்பிடும் போது கூட ஒரு குழந்தை போல் நான் எனக்கு எடுத்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பாக என்னை பார்த்தேன். குளிக்கும் போதும் சரி, என்ன நான் நேசித்து எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணேன். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரீஸ் கூடலாம் கனெக்ட் ஆகும்போது அது ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக இருக்குது, தன்னலமற்று இருக்குது. அதை நான் வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த 5 நாட்கள் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, போன பௌர்ணமி அப்போ எனக்கு நான் தியானத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்தது. என்னென்னா, நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே கிளாஸஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து சோல் பவர் குரூப் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தாலும் போன பௌர்ணமியில் ஒரு இன்ட்யூஷன் வந்தது. என்னென்னா, ஓல்டேஜ் ஹோமுக்கும் சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கும் மெடிடேஷன் சொல்லி தரணும் அப்படிங்கிறது தான் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து 10 நாட்களுக்கு முன்னாடி ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு வந்து நான் ஸ்டெப் எடுத்தேன். அதுக்கான வந்து ஒரு டீம் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த செல்ஃப்லெஸ்ஸாக ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்குங்க எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அப்போ எனக்கு வந்து விக்னேஷ் இன்ட்ரோ ஆனார். அப்போ நானும் அவரும் போய் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்து ஓல்டேஜ் ஹோமில் வந்து வெஜிடேரியன் மெடிடேஷன், அந்த சாத்விக் ஃபுட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து வெஜிடேரியனால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து முழுமையாக அழகாக போதிச்சுட்டு வந்தோம். அங்கே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்க எவ்வளோ லிசன் அழகாக பண்ணுறாங்க ஒரு குழந்தை போல் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 40 நாளுக்கு ஒரு டைம் வந்து சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கு இல்லைன்னா வந்து ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக டீச் பண்ண போவோம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கிறது. ஸோ நம்ம வாழ்க்கை வந்து இப்படியே நம்ம இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லாமல் உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே போகும்போது தான் நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்ன செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு தெரியும். அது தெரிஞ்சுக்காத வரைக்கும் நம்ம மனம் போன போக்கிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ஸோ நம்மளுக்கு வாழ்க்கை இருக்குது, நம்மளோட வாழ்க்கையில் நாம் மட்டும்தான் ஹீரோ, யாருக்காகவும் நம்மளோட வாழ்க்கையை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறேன். ஸோ பத்ரிஜி சொன்ன மாதிரி தியான ஜெகத், பிரமிட் ஜெகத், சைவ ஜெகத் இது வர வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து அந்த பணிகளை வந்து ஓயாமல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என்னோட பேர் மலர்விழி, சென்னையிலேருந்து வரேன். நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன். நான் போன பௌர்ணமிக்கும் வந்திருந்தேன். பௌர்ணமி நான் நார்மலாக சித்தர்கள் கோயிலுக்கு அந்த மாதிரி போக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவ. அதனால் இங்கே பிஎம்சி பார்த்துட்டு அப்போ கண்டிப்பாக இங்கே வந்து அந்த 5 days மௌனத்தை வந்து பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக வந்தேன். இதுக்கு முன்னாடி பிரஷவாக்கத்தில் பிஎம்சியோட இந்த பிரமிட் சென்டர் இருக்குது, அங்கே பௌர்ணமி இதுக்கு எல்லாமே போயிடுவேன். 3 hours இருக்கும், அங்கே போய் அட்டன் பண்ணிகிட்டே இருந்தேன். 5 days மௌனத்தோடு சேர்த்து இங்கே வரணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். வந்துட்டு போன அடுத்த நாளே எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய சேலஞ்ச் ஒன்று வீட்டில் இருந்தது. எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். நான் ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம் லைஃப்பில் என்னென்னா பயம். உள்ளே எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையை பற்றின பயம், எதுனாலுமே ஒரு வெளியே வந்து தைரியமாக பேசிகிட்டு இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது அந்த ஒரு சேலஞ்ச் எனக்கு வந்த உடனேயே இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 day ஃபுல்லாக அப்படியே அமைதியாகவே உட்காந்துருந்தேன். என்ன பண்ண போகிறோன்னு கொஞ்சம் அந்த பழைய பழக்கத்தை பயம் வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் சடனாக எனக்குள்ளே ஒன்று தோணுச்சு, எதுக்கு பயப்படாத, அமைதியாக இரு. 5 days என்ன ஏதாவது அமைதியாக இருந்தில்ல, அந்த அமைதியை திரும்ப அப்படியே கொண்டு வா, ஒன்றும் நடக்காது, எதுவும் பண்ண முடியாது, அமைதியாருன்னு எனக்குள்ளே வந்து ஏதோ சொல்லிகிட்டே இருந்தது. எப்படி அந்த பயம், அந்த பிரச்சனையை பற்றின ஒரு பயமும் எனக்கு போயிடுச்சு. பார்த்துக்கலாம், இன்னும் 4 இருக்குல்ல, பார்த்துக்கலாம், அதை எப்படி ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்தது மட்டும் இல்லை,
இப்போ பயம்ன்ற ஒரு விஷயமே எனக்கு மனசுக்குள்ளே இல்லை. எதை பற்றின பயமா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த 5 டேஸோட அந்த ரிசல்ட் வந்து பயமே இல்லை. இல்லைன்னா ஒரு சின்ன விஷயத்த நினச்சா கூட என் மனசு அதை அப்படியே அப்படியே எக்ஸாக்ரேட் பண்ணி பெருசாக கொண்டு போய் பயமுறுத்திட்டே இருக்கும். இப்படி தான் ஆகிடும், அப்படி தான் ஆகிடும் அப்படின்னு. இப்போ சுத்தமாக அந்த இதே இல்லை. இன்னொரு விஷயம், அது போன பௌர்ணமியில் நடந்தது, இந்த பௌர்ணமியில் நடந்தது. தனிமையை கண்டாலும் பயம். தனியாக இருக்கும்னு ஒரு ஏதோ ஒரு உள்ள வந்து தனியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போது ஒரு நாள் இங்கே வந்து மேம் சொல்லுவாங்க, நேச்சரோட கனெக்ட் பண்ணுங்கன்னு. ஒரு நாள் அங்கே உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு எல்லாமே தனியாக இருக்கிற மாதிரியே தோணுச்சு. மரத்தை பார்த்தா அதுவும் தனியாக இருக்குது, செடியை பார்த்தா அதுவும் தனியாக இருக்குது, ஒரு கல்லை பார்க்குறேன் அது தனியாக தான் இருக்குது, ஒவ்வொன்றும் தனியாக இருக்குது, ஆனால் சேர்ந்துருக்கு. அப்போ அப்படி தான் எல்லாருமே தனியாக தான் இருக்கோம், ஆனால் சேர்ந்துருக்கோம். அப்போ தனியான்ற ஒரு விஷயம் இல்லை, நம்ம தான் அதை வந்து தனியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக தான் அதை நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புரிதல் எனக்கு வந்தது. அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னை திருநின்றவூர்லேருந்து வரேன். நான் ரயில்வேயில் 39 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் ரிட்டையர்மெண்ட் ஆனேன். இதுக்கு முன்னால் வந்து 2011 விபாசனா மெடிடேஷன் சென்டர்ன்ட்டு ஒன்று இருக்குது. அதில் நான் ஆனாபான சதி விபாசனாலாம் அங்கே கற்றுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டு முன்னால் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடிக்கடி தியானத்தில் உட்கார முடியாது, இது பண்ண முடியாது. அது வந்து விபாசனாவில் என்னன்னாக்கா காலைல 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் கண்டிப்பாக உட்காரணும் அப்படின்வாங்க. ஆனால் உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிடும். எப்படின்னா ஆனால் தியானம் பண்ணணுன்ட்டு தான் ஒரு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். 2023 ரிட்டையர்மெண்ட் ஆனவுடனே அதுக்கப்புறம் நம்ம முழுமையாக நம்ம தியான பயிற்சி தான் பண்ணோம், இதை விட்டு வளரக்கூடாதுன்னு பொழுது நண்பர் மூலிமா எனக்கு இந்த ஆனாபான சக்தி இந்த பிஎம்சி சென்டர் இங்கே ராமநாயக்கன் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சரி வந்து பார்த்தேன் நான். ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த பக்கத்தில் வந்து எந்த இண்டஸ்ட்ரியும் இல்லை, எந்த பொல்யூஷன் இல்லை, எங்கே பார்த்தாலும் மலைலாம் இருக்குது. இயற்கை சூழ்நிலையான ஒரு தியான பூமினாக்கா இது ஒன்று தான் அப்படின்னு எனக்கு ரொம்ப அபூர்வமாக பட்டது. இது இங்கே இருக்கிற மக்களும் நல்லா அன்பாக பழகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இங்கே இயற்கை சூழ்நிலை வந்து தியானம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு பூமியாக அமைஞ்சிருக்கு பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி இங்கே வந்து போகணும், ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு, இனிமேட்டு வந்து தியானமாக தொடர்ந்து நம்ம பண்ணோம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். இது 2வது தடவை இப்போ வந்திருக்கிறேன் நான். இது வந்து மேற்கொண்டு இதை வந்து தியான பயிற்சியை தொடர்ந்து இது வந்து 5 நாளாக வந்து போகணும், எவ்வளோ தூரமாக இருந்தாலும் இங்கே வந்து அந்த 5 நாள் வந்து நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் எனக்கு வருது. இது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. ஏன்னா வீட்டில் இருந்தாக்கா பண்ண முடியல, 1 ஹவர் 2 ஹவர் தான் உட்கார முடியுது. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல, ஏதோ ஒரு மைண்டில் வந்து போகுது, சரி அப்படியே டைவர்ட் ஆகி போகுது. ஆனால் இங்கே இருந்தாக்கா கம்பல்சரியாக நம்ம பண்ணி ஆகணும், வேறு எந்த வேலையும் இல்லை, தியானம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கனால இந்த சரௌண்டிங்கே வந்து தியானம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கனால ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இதை வந்து நான் கருதுகிறேன். இதை ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இது இங்கேருந்து நான் எதை எடுத்துன்னு போனேன்னாக்கா இந்த ஒரு அமைதியை நான் எடுத்துன்னு போக முடியல. அங்கே போனால் மறுபடியும் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகிடுமோன்னு தான் எனக்கு ஒரு பயத்தை தான் உண்டாகுது. மறுபடியும் இங்கேயே வரணும் அப்படின்ற ஒரு ஆசையை தான் எனக்கு தூண்டி எனக்கு மறுபடியும் இங்கே வரணும், இந்த அட்மாஸ்பியரை வந்து வேறு எல்லா இடத்துலையும் நான் போகிற இடத்துலலாம் உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் எனக்கு உண்டாக்குது. இதை வந்து தொடர்ந்து தியான பயிற்சியை பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தை உண்டாக்குற இந்த சென்டருக்கு ரொம்ப நன்றி கூறி இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்துட்டு அப்போ மௌன தியானம் நடந்துட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு வந்தப்பயே மௌன தியானத்தில் கலந்துக்கிட்டோம். அப்போ அதிகமாக மௌனம் இருக்க முடியல. ஃபஸ்ட் டைம் வந்து முன்னாடி அதிகமாக பேசிக்குவோம், அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தது. அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து இப்போ நம்ம தங்கியிருக்கிற அந்த ரூமு பூஜை போடுறதுக்கு பத்திரி சார் வந்திருந்தார். எனக்கு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எங்களுக்கு தெரியாது நாங்கள் வரும்போது அவர் இங்கே வர்றாரு அப்படின்ட்டு. நான் நினச்சது பெரிய பிரமிடுக்கு போய் உட்காந்து தியானம் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கும் வந்துட்டேன். பத்திரி சார் பார்க்க முடியுமா நம்மன்னு நினச்சேன், அதுக்கும் வந்துட்டேன் நான் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அதே மாதிரி அவர் வந்தார், பூஜையெல்லாம் போட்டுட்டு அவர் அந்த புல்லாங்குழல் இசையில் உட்காந்து தியானம் பண்ணோம்.
பண்ணும்போது ஒரு 1/4 மணி நேரம் தான் அவர் ஊதுணும் அந்த புல்லாங்குழல் வாய்ச்சாரு. அப்படியே கண்ணில் தண்ணியாக வந்தது. அப்படி ஒரு அருமையான தியானம் கிடச்சிது எனக்கு இங்கே. அப்புறம் எனக்கு இங்கே இதோட நான் 4-5 தடவை இங்கே வந்துட்டேன். மௌனத்துக்கும் வந்துட்டேன், தியானம் இயக்கணத்துக்கு எதுக்காக இருந்தாலும் வந்துடுவேன். அப்புறம் இங்கே வர்றது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு போனால் தான் சந்தோஷம் அப்படின்னு. எனக்கு இங்கே வந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். இந்த 4-5 நாள் பயங்கரமாக எல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தா உண்மையிலே உறவு நம்ம வேறு ஏதாவது வீட்டில் விசேஷத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தால் கூட ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்துடுவோம். ஆனால் இங்கே வந்தால் பிரிய மனம் இல்லாமல் பிரிஞ்சுட்டு போவோம் அந்த வீட்டுக்கு. அடுத்த தடவை நம்ம நீங்கள் எப்போ வருவோம், இன்னைக்கு காலையிலேருந்து ஒவ்வொரு செடிகளை பார்க்கும்போதெல்லாம் நீ அடுத்த தடவை நான் எப்போ வருவேன் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு அதுகிட்ட பிரியா விடை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். இந்த தடவை வரும்போதே இந்த ஒரு 3 மாதமாக தொடர்ந்து, போன தடவை ஃபோன் பண்ணி கேட்டால் வர முடியல, 3 மாதமாக தொடர்ந்து நினச்சிட்டே இருந்தோம். இந்த தடவை வெள்ளிக்கிழமை டக்குன்னு காலையில் ஃபோன் பண்ணி சாயந்தரமே நான் டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். நம்ம முடிவு பண்ணிகிட்டே இருந்தால் வர முடியாது, டக்குன்னு வரணும் அப்படின்ட்டு தான் வந்தேன். இந்த தடவை மௌனம் எனக்கு ரொம்ப விடாமல் பிடிக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்தப்போ கொஞ்சம் பேசினா, அடுத்த தடவை அது நம்ம இங்கே இது இருக்கிறத விட வீட்டில் போய் அந்த மௌனத்தை நம்ம நல்ல உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்க முடியும். எந்தெந்த இடத்துல பேசக்கூடாது, அப்படி எந்த இடத்துல நம்ம அமைதியாக போனோம்னா எவ்வளோ பிரச்சனையிலேருந்து நம்ம இன்னும் மீண்டு வரலாம் அப்படிங்கிறத இங்கே படிக்கிற இதை அங்கே வீட்டில் போய் நம்ம கற்றுக்கிறதுனால இதோட இது நல்லா புரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி இங்கே மேடம்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அருமையாக நம்மளை இந்த 4-5 நாளாக கூட்டிகிட்டு ஒவ்வொரு டைமும் நிறைய தியானத்தை பற்றி சொல்லி தியானம் இது பண்ணி நல்ல சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேர் பழனி முருகன், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் இருந்து வரேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராக தியானம் பண்ணின்னு இருக்கேன். இந்த 5 days கிளாஸில் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், மாற்றம் எனக்குள்ளே என்ன வந்துச்சுன்னா, சைலண்ட்டாக இருந்து தியானம் பண்ணும்போது உள்ளேருந்து வர தாட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வந்துச்சு தாட்டு. மறுபடியும் நான் மனசுக்குள்ளே நினைப்பேன் இது வெறும் தாட்டு தான். மறுபடியும் மூச்சு காற்று கவனிப்பேன். பண்ண எனக்கு ஒரு 4வது நாள் நேற்று பார்த்தீங்கன்னா முடியல, பேசிடலாம் அந்த மாதிரி ஒரு தாட்டு வந்துச்சு. அதையும் தாண்டி ஈவினிங் பார்த்தீங்கன்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறேங்க. செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றும் போது நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எதுவும் தாட்டு எதுவும் இல்லாமல் நல்லா ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் முந்தா நேற்றும் பார்த்தீங்கன்னா மெர்காபா பிரமிடில் தான் தூங்கினேன். பார்த்தீங்கன்னா ரூமில் தூங்கும்போது 10 மணிக்கு தான் தூங்குவேன். எந்திரிக்கிறது பார்த்தீங்கன்னா 3:30 விசில் அடிப்பாங்க. ஆனால் நான் 4 மணிக்கு தான் எந்திரிப்பேன். பிரமிடில் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தூங்கினேன், ஆனால் 2 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். எந்திரிக்கும் போது மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு 6 to 7 இயர்ஸாக மெடிடேஷன் பற்றின நாலேஜ் இருக்குது, பட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் இல்லை. என் கூட இருக்கவங்க என்னோடய மாமா ஒருத்தர் ஒரு 10-11 இயர்ஸாக மெடிடேஷனில் இருக்காங்க. அவர் போயிட்டு வருவார். மெடிடேஷன் போயிட்டு வந்தப்போ அவங்க குருஜி சொன்ன கதை எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. நானும் கேட்டுகிட்டே இருப்பேன். அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது மெடிடேஷன் பண்ணப்போ நான் ஒரு 1/2 hour உட்காருவேன். அதுக்கு மேலே உட்கார முடியாது, கால் வலிக்கும், எழுந்திரிச்சு வந்துடுவோம். இது ஒரு 6-7 இயர்ஸாக இது கண்டினியூவாக ரெகுலேஷனாக போய்கிட்டே தான் இருக்குது. பட்டு கண்டினியூவாக மெடிடேஷன் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் அந்த ஒரு டைமும் அதுக்கான ஒரு சூழ்நிலை அமையலை. இவங்க இந்த தடவை இப்போது அவங்களும் நிறையா தடவை விபாசனான்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்குது. அவங்க 10 days இந்த மாதிரி போயிட்டு மௌனமாக இருந்துட்டு வரணும். அப்போ பழைய தாட்ஸ்லாம் நிறையா வரும், நம்ம நிறைய கஷ்டப்படுவோம், அழுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நான் இங்கே வரும்போது அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் வந்தேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு நடக்கலை. நான் ரொம்ப பேசக்கூடிய ஆள். நான் எப்படி பேசுகிறேன்னா, ஒரு 5 words இருக்குன்னா நான் 4th word விட்டு 5th word போயிடுவேன். அவ்வளோ ஸ்பீடாக பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இந்த ஒரு 5 days ரொம்ப அமைதியாக இருந்தேன். எனக்கு இப்போ கூட பேசணுமா, அமைதியாக இருக்கலாமே அப்படின்னு தான் தோணுது. அதே மாதிரி இந்த மலைகள்லாம் போனால் போய் நின்று மேலே நின்று ஹலோ பேர் சொல்லி கத்துறதோ ஓய் இங்கே கத்துறதோ ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு நேற்று நைட்டு மழை பெஞ்சதில் இன்றைக்கி ரொம்ப ஃபாகாக இருந்துச்சு. மலை உச்சிக்கு போயிட்டு நின்று கத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசித்தேன். கத்துனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அந்த சந்தோஷம் ஏன் வெளியில் விடணும், அந்த சந்தோஷம் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 40 minutes அந்த ஃபாக்லேயே அழகாக உட்காந்துட்டு சந்தோஷமாக வந்தேன். 2வது பட்சம் என்னென்னா, ஃபோன் அதிகமாக கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம், சாப்பிடும்போது யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். நான் அட்வொகேட்டாக இருக்கேன். ஸோ டைம் எங்கேயுமே மேக்ஸிமம் இருக்காது. வீட்டுக்கு போகும்போது சாப்பிடும்போது மட்டும்தான் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் ஏதாவது மூவியை போட்டுவிட்டே தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அதை இனிமேல் குறைக்கணுங்கிற மைண்ட் செட்லாம் வந்தேன். பட் இனிமேல் கண்டிப்பாக அதை குறைச்சிடுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் டைமாவது இங்கே வந்துட்டு போகணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு நான் வந்துட்டு அப்பாவெல்லாம் ஏன் கூட்டிகிட்டு வரல அப்படின்ற ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டு நம்மளோட செல்ஃப் நம்ம ரியலைஸ் பண்ணிட்டேன். நான் இங்கே எதுக்கு வந்தேனாவே என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்தேன். அது வந்து நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டே வந்து மெடிடேஷனில் உட்காரும்போது நான் பைமாக்கே வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மெக்கப்பால் தான் இருந்தேன். உள்ளே போயிட்டு ஒரு இது பண்ணும்போது பாடி ஃபுல்லாக பெயின். எதுக்குடா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு 1/2 hour 1 hourக்கு மேலே நான் சரி கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ண பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னே தெரியாது. எல்லாமே ரிலீஃப் ஆயிடுச்சு. பாடி பெயின் ஃபுல்லுமே ரிலீஃப் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மௌனாவுக்கு வந்து சரி கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணேன். ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா இதே தான், அந்த ஒரு டயர்ட்னஸ்ஸு ஒரு ஃபீல் அந்த மாதிரியே இருந்தது. செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தாட்ஸு. அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உட்காரவே முடியல. அவ்வளோ தாட்ஸு. பாஸ்ட் லைஃப்லேருந்து 15 years 20 years பேக் கொண்டு எல்லாமே ஓடிட்டே இருந்தது. கண்ட்ரோலே பண்ண முடியல. எதுக்கு அழுவுறேன், கோவப்படுறேன், கத்தணுன்ற மாதிரிலாம் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு. தேர்ட் டே வந்து பௌர்ணமி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவாக ஆயிடுச்சு. அந்த பழைய ரெக்கார்டு எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி நல்ல ஃப்ரீயாக இருந்தது. அந்த என்ன சொல்கிறது, நம்ம லைஃப் நம்ம கையில் தான் இருக்குது. எதுக்காகவும் நம்ம எதுவும் ஃபீல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நம்ம தான் எல்லா ரெக்கார்டும் தூக்கி உள்ளே வச்சுருக்கோம். அதிகபட்சமாக நெகட்டிவாக நம்மளோட எனர்ஜி எல்லாமே கன்சீவ் பண்ணுறது ஒரு 4 விஷயந்தான். ஃபியரு, பயப்படுறது, கோவப்படுறது, பாஸ்ட்டை நினச்சி கவலைப்படுறது. அதிகபட்ச பயம்னா என்ன சொல்கிறதுனா டெத்து. அதனால் அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம் எல்லாமே டவுன்லோட் ஆச்சு. இந்த நெகட்டிவ் எனர்ஜி, இந்த நெகட்டிவ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம வெளியே போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே பாசிட்டிவ் வந்துடுது. நான் வந்து இந்த 5 டேஸில் வந்துட்டு ஒரு 3 books படித்தேன். அதில் ஃபஸ்ட்டு புக் வந்துட்டு நடை ஒரு கொடை அப்படின்ற ஒரு புக்கு. யோகாசனம் அதே மாதிரி நடைப்பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் அந்த 8 symbol அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு நடக்கவே முடியல அப்படின்னாலுமே அவங்க அந்த வீல் சேரில் வச்சு அந்த 8 அந்த சிம்பிள்ஸ் வந்துட்டு ஒரு 21 days ஒரு 1/2 hour அந்த மாதிரி பண்ணாலே நிறைய வந்து பாடி பெயின், ஃப்யூச்சரில் வர வேண்டிய டிசீஸ்லாம் கூட வந்துட்டு ரிமூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தேன். நல்லாவே கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அதுலேயே அந்த புக்கில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, சுகாசனம், சமணமிட்டு அது சாப்பிட்றது, உட்கார்றது. இப்போல்லாம் நம்மளால் முடியுதோ அப்போல்லாம் வந்துட்டு அந்த சுகாசனத்தில் உட்கார சொல்லி இது பண்ணேன். செகண்ட் புக்கு என்னென்னா பிரமிடை பற்றி படித்தேன். பிரமிடு வந்து பார்த்திங்கன்னா 51 degreesல வந்து இது பண்ணோம்னா காஸ்மிக்கோட ஹோல் பாசிட்டிவ் எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ணி நமக்கு கொடுக்குறது. அதனால தான் வந்துட்டு நம்ம எவ்வளோ ரொம்ப அதான் சொல்லுவாங்க, வெளியே ஒரு பொருள் வச்சா சீக்கிரம் கெட்டோட பிரமிடுக்குள்ளே வச்சா ரொம்ப நாள் இருக்குது அப்படின்றதுக்கான இதே வந்து இந்த இதில் பார்த்தேன். தேர்ட் புக் என்னென்னா மரணத்திற்கு பின் ஒளிமயமான பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பத்ரிஜி சார் எழுதியிருக்காரு. அது ரொம்ப ஒரு இதாக இருந்தது. எல்லாமே சோல் அப்படி சொல்கிறோம். இருக்கிறதுலே ரொம்ப பயம் அப்படின்னா கவலையை கூட எடுத்துடலாம், கோவப்பட்டால் கூட ஏதாவது இது பண்ணிடலாம். ஆனால் பயம் வந்து 90% அதுதான் நம்மளை எல்லா எனர்ஜியுமே கன்சீவ் பண்ணுது. அந்த பயம் வந்து லைஃப்பில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அல்டிமேட் அப்படின்னா அந்த டெத் அப்படின்ற பயம் தான். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பயம் வந்து இல்லை, அது வந்து எண்டு கிடையாது, டெத் இஸ் பர்மனண்ட் கிடையாது, டெம்ப்ரவரி அப்படின்றத பத்ரிஜி சார் சொல்லியிருந்தாரு. எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷனில் தான் ஒர்க் ஆகுது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகப்புறம், புறம்
புறப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. புறப்புறம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த இயற்கை தான். ரொம்ப ஹீல் ஆகுதுங்க. நம்ம எதுவுமே ஹீலிங் நோக்கி போகணும், அதை பண்ணும் இதை பண்ணணும்லாம் இல்லை. இங்கே இருக்கிறத சுற்றி இதை கனெக்ட் டு நேச்சர்னு சொன்னாங்க. கனெக்ட் டு நேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியல. சரி, சன்ரைஸ் ஆகிறது, அப்புறம் இதெல்லாம் பார்க்க அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உள்ள ஒரு தன்னிறைவு கிடைக்குது. அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைச்சிட்டாலே லைஃப் ஓகேவாயிடும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடக்குது. அந்த புறம் அதோட ஃபீல் பண்ணேன். புறம் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நீட்டாக இருக்கிறது. நம்ம மெடிடேஷன் பண்ணோன்னா நம்ம ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறது, நம்மளோட இதை வந்து நம்ம செல்ஃப் கேர் எடுத்துக்கிறது, இந்த இதை பார்த்தேன். அப்புறம் அகப்புறம், இங்கே சாத்விக் உணவு சொல்லியே ஆகணும். அப்பா சொல்வார், என்னது ராகிகள் எப்படி தெரியுமா செய்யணும், அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டவே கூடாது, தூக்கி அடிச்சா திருப்பி பால் மாதிரி திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லுவார். அது நான் இங்கே தான் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபுட்டு வந்து டீடாக்ஸ் தான். பனானா, பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளை வந்து பாடி உள்ள ஃபுல்லாக க்ளீன் பண்ணுது, டீடாக்ஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அகம்ன்றது இந்த மெடிடேஷன் தான். ஏகப்பட்ட தாட்ஸ் ஃபுல்லுமே ஓடி இப்போ வந்து நான் எப்படி இருக்கேன்னா ஃபுல்லாக எம்டி ஸ்டேஜ் ஆகிட்டேன். 3rd டே ஃபுல் டே மெடிடேஷன் அப்போ நான் எப்படி இருந்தேன்னா, ஃபஸ்ட் டே வந்து ரொம்ப இதாக இருந்தேன், செகண்ட் டே ரொம்ப கவலைப்பட்டேன், எதுக்கு வருத்தப்படுறேன், சோர்வாக இருக்கேன், கவலைப்படுறேன்னே தெரியல. 3rd டே மெடிடேஷன் அப்போ வந்துட்டு பயங்கர ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஏன்னா மனசில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே தூக்கி போட்டாச்சு. குப்பை தொட்டி மாதிரி வந்தது, இப்போ வந்து ஒரு கோயில் மாதிரி மாற்றி கொடுத்துட்டாங்க. இனிமேல் நம்ம வந்து அதை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான். அதுக்கப்புறம் மேம்க்கு கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப கோவப்படுத்திப்போம். டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மேம் அந்த ரொட்டீனை கொண்டு வந்தாங்க. ரொட்டீன் ஒரு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். வள்ளுவரும் அதான் சொல்லியிருக்காரு, உயிரிலும் பெருசு வந்து டிசிப்ளின் இருக்கணும்னா நல்ல ரொட்டீன் இருக்கணும். நல்ல ரொட்டீன் இருக்கணும் அப்படின்னா நல்ல ஹேபிட்ஸ் வந்து இயற்கையோட நேச்சரோட கனெக்டான ஹேபிட்ஸாக இருக்கணும். இது இருந்தாலே ஹெல்த், வெல்த்து, ரிலேஷன்ஷிப், கெரியர் எல்லாமே செட் ஆகிடும். எதுலேயுமே ஸ்டெக் ஆகவே வேண்டியதில்லை. அந்த இதை வந்து இது வந்து செல்ஃப் லவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கவலை இருக்காது. செல்ஃப் கேர் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வருத்தம் இருக்காது, ஒரு இது இருக்காது. அதிலே செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுன்னா பயமே இருக்காது லைஃப்பில். எல்லாமே அது டேக் கேர் பண்ணிட்டு போயிடும். மேம் வந்து அந்த டிசிப்ளினை வந்து ரூல்ஸ் அது கொண்டு வந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு இந்த ரொட்டீன் வந்துட்டு வீட்டுக்கு போய் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. லைஃப் கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்ப இதாக தான் வந்தேன் நிஜமாலுமே. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே வைக்கல, சரி போவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்தேன். ரொம்பவே நான் ஃபீல் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நிஜமாகவே இது. அதே மாதிரி இங்கே ஒரு ராக்கி பாய், ஒரு குட்டி நாய்க்குட்டி இருக்கும், அது கூட ரொம்ப நல்லா விளையாடுது. எனக்கு மலைக்கு போகிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுச்சு. அதுதான் என்னை கூட்டிகிட்டே போச்சு, வழி காட்டுது. மெடிடேஷன் பண்ணும்போது நடுவில் உட்காந்து எனர்ஜி வந்து அது கன்சியூவ் பண்ணுது. அதெல்லாம் கூட ஃபீல் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் மேம்க்கு ரொம்ப நன்றி, பிருத்விஜி சாருக்கு நன்றி, இந்த பிளேஸ்க்கு ரொம்ப நன்றி, பிரதீப் சாருக்கு நன்றி.